மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தேர்தல் களம் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சார். இப்ப அகில இந்திய அளவுனாக்க ஒவ்வொரு மாநிலமும் நம்ம பார்க்கணும். ஆமா. முதல்ல எந்த மாநிலம் பார்க்கலாம்னாக்க கேரளா பத்தி பார்ப்போமா? கேரளா பார்க்கலாம், பக்கத்து மாநிலம் தான். ஆமா, கேரளா மொத்தம் 20 பாராளுமன்ற தொகுதி, 20 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அங்க இந்தியா கூட்டணியில இருக்கிற இரு பெரிய கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போட்டிடுது. ஆனா ஆல் இந்தியா லெவல்ல இந்தியா கூட்டணியில 2 கட்சியுமே இருக்கு. அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அணியாகவும் காங்கிரஸ் எதிரணியாகவும், இந்த 2 அணிக்கும் எதிர்த்து பிஜேபி 3வது அணியாகவும் போட்டிடுது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் காங்கிரஸ் தான் ஃபுல்லா வெற்றி பெற்றிருந்துச்சு. இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பினராயி விஜயன் முதலமைச்சராக இருக்கிறாரு. அதிகபட்சமான தொகுதிகளை 20 தொகுதிகளுமே இந்த 2 கட்சி தான் பங்கிட்டு. பாஜக ஒன்றும் வாய்ப்பு இல்லை. போன தேர்தலில் பாலக்காட்டிலையும் திருவனந்தபுரத்திலையும் ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவு வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இந்த முறை திருச்சூர்ல நடிகர் சுரேஷ் போட்டுறார். ஒருவேளை திருச்சூர்ல இந்த தடவை கொஞ்சம் வாக்குகள் பெறலாம். ஆனா சீட்டுகள் எந்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு கேரளாவில் கிடையாது. ஆனா பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படி கேரளாவில் ஒரு சீட்டோ இல்ல 2 சீட்டோ கண்டிப்பா வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. அதேதான் தமிழ்நாட்டிலும் சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை எகிரிடுவாரு, இங்க எகிரிடுவாருன்னு கூட சொல்றாங்க. கேரளாவிலயும் அந்த எல்லாரும் சொல்றது தானே. அப்ப கேரளாவில் பாஜக வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. கேரளா பொறுத்தவரைக்கும் 20 தொகுதியில பெருவாரியான தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றும். மீதி இருக்கிற தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கைப்பற்றும். பிஜேபி 0 தான். வயநாடு தொகுதியில இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படாத திரு ராகுல் காந்தி மீண்டும் வயநாட்டுல போட்டியிடுறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் அகில இந்திய பொதுச்செயலாளர் டி ராஜா அவருடைய மனைவி ஆனியை எதிர்த்து போட்டிடுறாங்க. ஒரு சுவாரஸ்யமான தொகுதி தான் அது. அதனால பிஜேபி கேரளாவில் எந்த தொகுதி கைப்பற்றுகிற சூழ்நிலை தற்சமயம் இல்லை. அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலத்துல 48 தொகுதிகள். அதுல பாஜக எத்தனை இடத்துல வெல்லும்? பாஜக எத்தனை இடத்துல வெல்லுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மகாராஷ்டிராவில தான் அதிகபட்ச அரசியல் கூத்துக்கள் அரங்கேறிருக்கு. உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சு ஏக்நாத் ஷிண்டே வெளியே கொண்டாந்து அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அந்த கட்சியினுடைய வில்லம்பு சின்னத்தையும் பறிக்கிற அளவுக்கு எல்லாம் போச்சு. அதே மாதிரி சரத் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை 2ஆ உடைச்சு அவருடைய சகோதரர் மகன் அஜித் பவாரை கூப்பிட்டு துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஏற்கனவே இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சராக இருக்காரு. இப்ப தொகுதி பங்கீடுங்கிறது என்னதான் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக இருந்தாலும் கூட கணிசமான தொகுதியில பேரம் பேசுறதுக்கான தகுதி இல்லாத இருக்காங்க. அப்ப அங்க அரங்கேறின அரசியல் உள்கூத்துகள், அதாவது ஆக்சுவலி இப்ப யாரை பிரிச்சு கொண்டு வந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப நட்டாரத்துல வர்ற மாதிரி பாஜக உள்கூத்து நடக்கதானே செய்யும். உன்னை முதலமைச்சர் ஆகிட்டேன், அதுக்காக நீ என்கிட்ட எக்ஸ்ட்ரா தொகுதி கேட்பியா அப்படின்னு நாட்டமத்தனம் பண்ணுவான் பிஜேபி. உத்தவ் தாக்கரே மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில உருவாக்கியிருக்கு. ஏன்னா என்ன நினைச்சிருந்தா ரத்த கலர்லாம் ஏற்படுத்திருக்கலாம். அவர் அமைதியா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல சரத் பவார் உட்காந்துருக்காரு. காங்கிரஸ் கட்சி பெருந்துணையா இருக்கு. அதனால பெருவாரியான தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு பிஜேபிக்கு இல்லை. என்னோட கணிப்பு பிரகாரம் ஒரு 10 தொகுதிகள், அதிகபட்சம் 10 தொகுதியில மகாராஷ்டிராவில பிஜேபி கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை. அடுத்தது குஜராத். இப்ப குஜராத் ஆளுங்கட்சியா பாஜக இருக்கு. அங்க மொத்த தொகுதிகள் 26 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல எப்படி பாஜகவுடைய குஜராத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அவ்வளவு பலமா இல்ல. அப்புறம் போன தேர்தல் ஆம் ஆத்மி உள்ள நுழைஞ்சு குடைச்சல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. பெருசளவுல அவங்களால சோபிக்க முடியல. அதனால குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 26 தொகுதி இருக்கு இல்லைங்களா. 26 பாராளுமன்ற தொகுதிகளையும் பிஜேபியை தன் வயப்படுத்துவதற்கான சூழல் தான் அங்க இருக்கு. ஆனா இப்போ காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணியா இருக்காங்க. கூட்டணி இருந்தாலும் கூட்டணி வச்சு ஜெயிச்சு என்ன பண்றது? அவன் 90% இவங்க 5% வச்சு 10% கூட 20% தான் வரும். ஆனா பாராளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான சூழல் எதிர்கட்சிகளுக்கு இல்ல. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 26 தொகுதியிலுமே பிஜேபி கைப்பற்றும். ஏன்னா பிரதமர் அந்த தொகுதி மாநிலத்தை சேர்ந்தவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த மாநிலத்தை சேர்ந்தவர். அதனால அவங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றது குஜராத்தா தான். சொந்த மாநிலத்தை எழுதக்கூடாதுங்கிறதுல பிஜேபி ரொம்ப முனைப்பா இருப்பாங்க. அதாவது ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் இருந்தாலும் குஜராத் அங்கே பாஜக ஸ்வீப் பண்ணிட்டு வந்து அதுல மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 25 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். 25 பாராளுமன்ற தொகுதி. 25 பாராளுமன்ற தொகுதி. அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரா இருக்காரு. இவர் காங்கிரஸ் பிரிஞ்சு காங்கிரஸ் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சார். அதனால காங்கிரஸுக்கு இவர் எதிரி. இவரை எதிர்த்து ஆப்போசிட்ல நிக்கிறது சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணியில் இருக்காரு. பவன் கல்யாண் கூட்டணியில் இருக்காங்க. ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க பிஜேபி சந்திரபாபு நாயுடு கூட்டணி அதிகபட்சமா ஒரு 9 தொகுதிகள் வரை அதிகபட்சம்
அவ்வளவுதான் கைப்பற்றும். மீதி தொகுதி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். அதனால ஆந்திர பிரதேசத்துல இருக்க 25 தொகுதியில பிஜேபி கூட்டணி வந்து 9 தொகுதிகளை கைப்பற்றும். இங்க என்னன்னா இப்ப ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரி ஷர்மிளா வந்து காங்கிரஸ்ல இணைஞ்சதுனால அதனுடைய தாக்கம் இங்கே ஆந்திராவில் எதுனா எடுபடுமாங்கிறது தெரியல. அதனால வந்து பிஜேபி 9 தொகுதியில கைப்பற்றும். அடுத்தது வந்து பீகார். பீகார் வந்து தற்போது வந்து அரசியல் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நிதிஷ்குமார் வந்து லாலு பிரசாத் கூட்டணியில இருந்து தடாலடியா வெளியில வந்துட்டு பாஜகவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. இப்போ பீகார்ல பாஜக எவ்வளவு தொகுதிகள் வெல்லும்? மொத்தம் வந்து 40 தொகுதிகள். பீகார்ல வந்து 40 தொகுதி இருக்கு. தேஜஸ்வி யாதவ் விட்டு பிரிஞ்சு மங்கி கேம் மாதிரி ஜம்ப் ஆகி நிதிஷ்குமார் அங்க போயிட்டாரு. நீங்களே சொன்னீங்க. இப்ப நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணியை வந்து அவங்களுக்கு பலம் புரிஞ்சு கூட்டணா இருக்கும். ஆனா வந்து மக்கள் அதை வந்து வரவேற்கிறாங்களா? நிதிஷ்குமார் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போனதுனால தேஜஸ்வி யாதவனுடைய இமேஜ் உயர்ந்திருக்கு. அப்புறம் காங்கிரஸினுடைய தொகுதி பங்கீட்டுல அவர் பெருசா முரண்படல, அழகா வந்து பாலிஷா வந்து போயிட்டாங்க. அதனால அங்க வந்து பிஜேபி பீகாரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா ஒரு 15 தொகுதிகள், அதுவும் நிதிஷ்குமார் இருக்கிற தனி இமேஜ் வாய்ப்பு இருக்கா? 15 தொகுதிகள் வரைக்கும் அவங்க கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் 15 தொகுதிகள் வந்து அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து பாஜக சைட்ல வந்து நாங்க பீகார்லயும் ஊபிலையும் பெரும்பான்மையான இடத்தை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா சார், நார்த்ல வந்து இந்தி பேசுற மாநிலங்கள்ல அவங்க எந்த கட்சி அதிக தொகுதியில கைப்பற்றுகிறதோ அவங்க வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அது நடக்குமாங்கிறது தான் பிஜேபி சாதகமா இருக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி. அடுத்தது வந்து மணிப்பூர். மணிப்பூர் வந்து எவ்வளவு சென்சிட்டிவான நிர்வாணமா ஒரு பொண்ணை அடிச்சு இழுத்துன்னு போனதெல்லாம் மீடியாவில் வைரல் ஆகி ரொம்ப மோடி கவர்மெண்ட் கெட்ட பேர் தான் ஏற்படுத்திருக்கு. அங்க வந்து 2 தொகுதி இருக்கு. பாஜக அது கேள்வியே கேட்க தேவையில்லை, 0 தான். மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 0. ஆமா, முழுக்க முழுக்க வந்து பாஜக எதிரான இந்தியா பூரா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் உலக அளவுல அந்த விஷயம் போயிடுச்சு. அதனால வந்து அவங்க தங்களை தற்காத்துக் கொள்ளவும் தங்கள் இனப்பெண்கள் மானப்பங்கப்படுத்தப்பட்டது அந்த மக்கள் எந்த மக்களுமே மறக்க மாட்டாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு பிஜேபிக்கு மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியும் பட்டநாமம் 0 தான். ஒரு தொகுதி கூட கிடைக்காது. ஆமா, கண்டிப்பா. அடுத்தது ஒடிசா. ஒடிசாவில் மொத்தம் 21 தொகுதி. அதுல வந்து பாஜக எத்தனை வரும்? 21 தொகுதிகள் இருக்கு. ஆனா அங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறது பிஜு ஜனதா தளம். நவீன் பட்நாயக் இருக்காரு. அவர் எப்படியாவது வளர்ச்சி கொண்டு வந்துடலாம் கூட்டணிக்கு. பிஜேபி கடைசி வரைக்கும் போராடினாங்க. அவர் கடைசி வரைக்கும் பிடி கொடுக்காம தனியா நிற்கிறது என்பது பிஜேபிக்கு பெரும் பின்னடை வைத்திருக்கிறது. அதே நேரம் இப்ப தேர்தல் சூழல்ல பிஜேபி கட்சியில இருந்து ஒரு சில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர்கள் வந்து பிஜு ஜனதா தளத்துல சேர்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் பிஜேபிக்கு பெரும் பின்னடை வைத்திருக்கிறது. ஆக ஒரிசாவில் 21 தொகுதிகள் கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில வந்து ஒரு 3 தொகுதிகள் தான் பிஜேபி கிடைக்குங்கிறது. ஒருவேளை வந்து நவீன் பட்நாயக்கோட கூட்டணி அமைச்சிருந்தாக்க இன்னும் அதிகமா கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பாஜக 3 தொகுதி தான். 3 தொகுதி தான் அதிகபட்சம் கிடைக்கும். அடுத்தது வந்து திரிபுரா. எல்லை மாநிலம். ஆமா, அதை பத்தின திரிபுராவில் வந்து இப்ப அவங்க தான் பிஜேபி தான் ஆளுங்கட்சி இருக்கு. 2 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அகேன்ஸ்ட் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல காங்கிரஸோ அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அதனால 2 தொகுதியுமே திரிபுராவில் பிஜேபி கைப்பற்றும். அடுத்தது வந்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் மொத்தம் 42 தொகுதி. 42 தொகுதிகள் இருக்கு. இங்க பிஜேபி எத்தனை தொகுதியை கைப்பற்றும் அப்படின்னாக்கா அவங்க ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டா டப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு பிஜேபி அங்க வளர்ந்துருச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்க வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதனால வந்து டப் ஃபைட் கொடுத்தாலும் கூட 42 தொகுதியில பிஜேபி ஒரு 14 தொகுதிகள் வந்து கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கிறது. வளர்ந்துருச்சுங்கிறீங்க. ஆனா போன தேர்தலில் வந்து 18 தொகுதி வென்றதா இருக்கு. ஆனா இப்ப குறையிற மாதிரி இருக்கு. ஆமா, குறையுது. போன தேர்தலில் பிடிச்ச தொகுதிகளை விட இந்த தடவை வந்து குறைவா தான் பெறுவாங்க. ஒரு 16 தொகுதி, அதிகபட்சம் 14 தொகுதிகளில் வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி கைப்பற்றும். அது மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ ஓரளவு சுமூகமா உட்காந்து மம்தா பானர்ஜி பேசியிருந்தாங்கன்னா, கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா பிஜேபிக்கு 16 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க தனித்தனியா இருக்கிறதுனால பிஜேபி 14 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. 14 இன்னும் குறைஞ்சிருக்கும். அடுத்தது வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசம். பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் பிஜேபி கூட்டணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டிருந்தாரு. அங்க ஆட்சி நடக்கிறது என் ரங்கசாமிக்கு நல்ல இமேஜ் இருக்கு, தனிப்பட்ட முறையில இருக்கு. ஆனா அவர் பல கவர்னரோட தலையீடு, நம்ம தமிழிசை கவர்னர் இருந்தப்போ அதுக்கு முன்னாடி இருந்தாங்களே ஒரு அம்மா
கிரண்பேடி அவங்க இருந்தப்பவும் சரி, அந்த மாநில முதலமைச்சர்களை சுதந்திரமா செயல்பட விடல, இவங்க கவர்னரோட குறுக்கிட்டாலதான் எங்களால நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு நாராயணசாமியும் புலம்பிட்டாரு. இப்ப இருக்கிற ரங்கசாமியும் புலம்பி இருக்கிறாரு. ஆனாலும் அந்த கூட்டணியில தான் இருக்காரு ரங்கசாமி. என்னதான் அவர் மேல அனுதாபம் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு ஓட்டுக்களா மாறுமாங்கிறது வந்து மக்கள் மத்தியில ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனாலும் தன்னுடைய கூட்டணி கட்சி தோக்குறது வந்து கௌரவ பிரச்சனை ஆயிடும். நிக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் நமச்சிவாயம், கரண்ட்ல அமைச்சராக இருக்காரு. என் ரங்கசாமியுடைய ஆதரவு, என்ஆர் காங்கிரஸோட பிரச்சாரம் எல்லாமே சேர்ந்து கடைசி நல்லபடி பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வெற்றி வாங்க சொல்லும். அந்த ஒரு தொகுதியை பிஜேபி கைப்பற்றும். பிஜேபி வெல்லுங்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா ரங்கசாமி வந்து பாஜக கூட்டணியில் போகும்போது யூனியன் பிரதேசமா இருக்கிற தங்க மாநிலத்துல வந்து மாநிலமா அங்கீகரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில தான் கூட்டிட்டு போனாரு. இப்ப வந்து அது நடக்கல, இது வரைக்கும் நடக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி பாஜக அங்க வெல்லும்? இல்ல, வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல என்ஆர் காங்கிரஸ். என்னதான் பிணக்கமா இருந்தாலும் ஊழல் இருந்தாலும் சரி, இன்னும் அங்க புது கவர்னர் போடல இல்லையா? வர்ற கவர்னர் தனக்கு சாதகமா இருக்காருன்னு நினைக்கலாம் என்ன. அதனால வந்து அவர் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஜெயிக்க வச்சிருவாரு. ஜெயிக்க வச்சிருவாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடுத்தது வந்து தெலுங்கானா. தெலுங்கானால வந்து மொத்தம் 17 பாராளுமன்ற தொகுதிகள். எஸ். அதுல பாஜக எத்தனை வெல்லும்? பாஜக வந்து டப் ஃபைட் கொடுக்கும்னு நினைச்சாங்க. எதிர்பாராதமா அங்க காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வந்து ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் ஆயிட்டார். அதனால வந்து இப்ப காங்கிரஸ் வெர்சஸ் பிஆர்எஸ். இப்போ 3வது இடத்துல தான் பிஜேபி இருக்கு. போன தேர்தலில் ஒரு தொகுதியில ஜெயிச்சாங்க. ஒருவேளை தெலுங்கானாவில் 17 தொகுதியில ஒரே ஒரு தொகுதியை மீண்டும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு பிஜேபி. வந்து சண்டிகர். சண்டிகர்ல ஒரு தொகுதி இருக்கு. அங்க வந்து விவசாயிகள் பிரச்சனை அதிகமா இருக்கு. கண்ணா பின்னான்னு இருக்கு. அதுல பாஜக வெல்லுமா? அந்த தொகுதியில வாய்ப்பு இல்லை. ஒரு தொகுதியும் பிஜேபி கிடைக்காது. பூஜ்ஜியம் தான். அடுத்தது வந்து கோவா. கோவாவில் 2 பாராளுமன்ற தொகுதி. அதுல பாஜக எத்தனை வெல்லும்? அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க. 2 தொகுதியில வந்து ஒரு தொகுதி பிஜேபி கிடைக்கும். கண்டிப்பா ஒரு தொகுதி தான். அடுத்தது வந்து ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் வந்து ஒரு பரபரப்பான அரசியல் செஞ்சிச்சு பாஜக. ஆட்சியில இருக்கும்போது ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து இந்திய சுதந்திர நாட்டுல அந்த மாதிரி நடந்ததே இல்லை. முதல் முறையா பதவியில் இருக்கிற ஒரு முதலமைச்சரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல 14 பாராளுமன்ற தொகுதி இருக்கு, அதாவது ஜார்க்கண்ட்ல. அதுல எத்தனை வெல்லுவாங்க? ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க நடந்த அரசியல் குழப்பத்தை நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. அங்க சிஎம் இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை மூலமா உள்ள வச்சுட்டாங்க. சமீபத்துல ஹேமந்த் சோரனுடைய அண்ணிய பிஜேபியில இணைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஹேமந்த் சோரனுக்கு அந்த கட்சிக்கு அந்த மக்களுடைய அனுதாபம் நிறைய இருக்கு. அதனால இங்க வந்து பிஜேபியினுடைய எந்த ஒரு அரசியல் மூலம் அங்கே ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாநிலம் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற வடகிழக்கு மாநிலங்கள் பூராவுமே பிஜேபி அகேன்ஸ்டா தான் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்கள் நினைக்கிறேன். அதனால ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 14 தொகுதி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதுல அதிகபட்சமா 2 தொகுதி வந்தா பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் 2 தொகுதி கிடைக்கும். 2 தொகுதி தான் கிடைக்கும். 14ல 2 தான். அடுத்தது வந்து கர்நாடகா. 28 பாராளுமன்ற தொகுதிகள். ஆமா சார். அது காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கு. இப்போ அதுல பாஜக எத்தனை? கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா வந்து இப்ப காங்கிரஸ் கட்சி இருக்கு. பட் ஈக்குவல் ஃபைட் கொடுக்கக்கூடிய வகையில பிஜேபி அங்க வந்து ஒரு கட்சியா இருக்கு, ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருக்கு. இப்ப சமீபத்துல வந்து ஜனார்தன் ரெட்டி, முன்னாள் அமைச்சர் ஜனார்தன் ரெட்டி தனி கட்சி நடத்திருந்தவரை கொண்டாந்து பிஜேபியில சேர்த்திருக்காங்க. அதனால அவர் வந்து ஒரு 3 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. இப்ப வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ் பிஜேபி சமபலத்துல தான் இருக்கிறாங்க. அதனால வந்து அங்க வந்து போட்டி டஃபா இருக்கு. மதசார்பற்ற ஜனதாதளம் வந்து பிஜேபியோட கூட்டணி இருக்கு. அதனால வந்து என்னதான் எகிரி அடிச்சா கூட வந்து இவங்களுடைய நல்ல பேருக்கு பிஜேபிக்கு கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஒரு 10 தொகுதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இப்ப கர்நாடகாவில் பாஜகவுக்கு 10 தொகுதி தான் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க? அது கிடைக்கிறது பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சித்தராமையா சிஎம் இருக்காரு, அடுத்து இன்னொன்று டி.கே. சிவகுமார் அடுத்த முதலமைச்சர் 2.5 வருஷம் கழிச்சு அவர் தான் சிஎம் ஆக போறாரு. இந்த காம்பினேஷன் வந்து கர்நாடகாவில் ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன். இதுக்கு முன்னாடி தேர்தல் எல்லாம் பிஜேபி ஃபுல் ஸ்வீப் எல்லா எம்பி சீட்டையும் கவர்ந்துட்டு வந்தாங்க. இப்ப டி.கே. சிவகுமார் சித்தராமையா காம்பினேஷன் முன்னாடி அவங்க எடுபடல, சட்டசபை தேர்தலில் பிரதிபலிச்சிச்சு. அதனால வந்து அதிகபட்சமா அவங்க வந்து அதிகபட்சம் என்னதான் முண்டி அடிச்சா கூட 10 தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. அதுவே கிடைக்குமாங்கிறது சந்தேகம். நம்ம வந்து 10 தொகுதி கிடைக்கும். அடுத்தது வந்து ராஜஸ்தான். சமீபத்தில் நடந்த எலெக்ஷன்ல பாஜக மீண்டும் ஆளுங்கட்சியா வந்திருக்கு. இப்ப அங்க வந்து 25 பாராளுமன்ற தொகுதிகள்.
அதுல பாஜக ஆளுங்கட்சியா இருக்குது. கடந்த 2-3 தேர்தலாகவே அவங்க தான் அந்த மாநிலத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அதிகபட்சம் 16 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு. ஏன்னா இப்ப ராஜபுத்து பிரச்சனைன்னு ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு இந்தி பேசுற மாநிலங்கள்ல. இந்த அக்னிபாத்னு ஒரு ஸ்கீமா அக்னிபாத் கொண்டு வந்தாரு. மிலிட்டரியில போய் 4 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் வெளியே போயிட்டு நீங்க செக்யூரிட்டி வேலை போடுறாங்க. அவனுக்கு வந்து அந்த காலத்துல இருந்து சத்திரியர்கள் போர் புரியறதுல அவன் நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் உயிரை கொடுக்குற வேணும். அவனை 4 வருஷம் நீ சர்வீஸ் பண்ணா போதும்னா அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியும். அது அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை எடுத்துக்கிட்டாங்க. அதனால ராஜபுத்தருடைய பிரச்சனைங்கிறது வந்து அந்த இந்தி பேசுற மாநிலங்கள்ல பிரதிபலிக்கும், ராஜஸ்தான்லயும் கண்டிப்பா பிரதிபலிக்கும். அதனால வந்து அதிகபட்சம் ஒரு 16 தொகுதிகள் பிஜேபி வெல்வதற்கான சூழ்நிலை. 25ல 16. அடுத்தது வந்து அசாம் மாநிலம். அசாம் மாநிலத்தில் வந்து 14 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல பாஜக எத்தனை வெல்லும்? அசாமை பொறுத்தவரைக்கும் ஆளுங்கட்சியா இருக்கிறது பிஜேபி தான். ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மான் ஒருத்தர் தான் சிஎம்மா இருக்காரு. அவர் அடிக்கடி வாயை விட்டு மாட்டிப்பார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியே புகழ் பெற்றவர். அது வந்து நெகட்டிவா போச்சு பிஜேபிக்கு. அதனால வந்து அசாமை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபி வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் கூட அதிகபட்சம் 4 தொகுதிகளை கைப்பற்றும். ஆளுங்கட்சியா இருந்தா கூட 4 தொகுதி தான் கிடைக்கும். ஒரு முதலமைச்சருடைய பேச்சுக்கள் வாய் பாஜக அங்க பலவீனம். அடுத்தது வந்து பஞ்சாப் மாநிலம். பஞ்சாப் மாநிலத்துல 13 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. ஆமா. அதுல பாஜகவுக்கு எத்தனைக்கு வாய்ப்பு? எதிர்பாராத விதமா பஞ்சாப் வந்து ஆம் ஆத்மி போன சட்டமன்ற எலெக்ஷன்ல மிரட்டி அவங்க ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க. அதனால ஆம் ஆத்மியினுடைய அலை வந்து பஞ்சாபை ஸ்வீப் பண்ணி இங்க மட்டும் காங்கிரஸோட அலைன்ஸ் இல்லை, தனிச்சுதான் நிற்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் நிற்கிது. அதனால ஆம் ஆத்மி வெர்சஸ் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் 2 தொகுதி பிஜேபி கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப விவசாயிகள் பிரச்சனை ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி 6 மாசம் 7 மாசம் கழிச்சு போராடினாங்க. ஃபுல்லா சீக்கிய விவசாயிகள் தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் என்னன்னா ஒரு சைனா பார்டர்ல பாகிஸ்தான் பார்டர்ல பண்ண வேண்டிய வேலையை உள்நாட்டுல பேக் அமைச்சு கண்ணா அப்படின்னு அவங்க பொக்கலைன்னெல்லாம் தூக்கின்னு வந்துட்டாங்க அடிக்கிறது. அந்த அளவுக்கு அவங்க விகரசான ஆட்டு. சீக்கிய சமூகத்தை பொறுத்தவரை ரொம்ப விகரசா இருப்பாங்க. உங்களுக்கு இறங்கிட்டாங்கன்னா ஜெயிக்காம பின்வாங்க மாட்டாங்க. அதனால வந்து பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கோபம் இருக்கும் எலெக்ஷன்ல. அதனால பிஜேபி 2 தொகுதி ஜெயிக்கலாம். அடுத்தது வந்து ஹரியானால வந்து 10 பாராளுமன்ற தொகுதிகள். அதுல பாஜக எத்தனைக்கு வாய்ப்பு? இந்த பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இதெல்லாமே வந்து விவசாயிகள் பிரச்சனை பிரதிபலிக்கக்கூடிய பகுதிகள். அதனால வந்து ஹரியானாவோட 10 பாராளுமன்ற தொகுதியில வந்து பிஜேபி என்பது அதிகபட்சம் 3 தொகுதி ஜெயிக்கலாம். லாம் தான், இங்கேயும் லாம். அடுத்தது டெல்லியில 7 தொகுதிகள். டெல்லியில 7 தொகுதிகள் பாத்தீங்கன்னாக்கா ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் சிஎம் வந்து தூக்கி உள்ள வச்சிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால. அது வந்து அதாவது நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இருக்கான்ல ஒருத்தன், அவன் இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டான். தோல்வி பயத்தில் இருந்தாலும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அதுவும் இல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய சிஸ்டம் அது லேப்டாப்பை ஓப்பன் பண்றதுக்கு ஆப்பிள் கம்பெனியோட பேசினாங்க. அவன் அதெல்லாம் தெரியாது, நீங்க போய் அவர் தான் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து நிறைய கெட்டப்பேர் ஆகி போச்சு. 2வது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வந்து எலெக்ஷன் நேரத்துல இன்டர்நேஷனல்ல பல நாடுகள் சர்வதேச நாடுகள் உன்னிப்பா கவனிக்குது. ஜெர்மன் கவனிச்சிருக்கு, அமெரிக்கா கவனிக்குது, யூஎன் கூட கவனிக்குது, ஐநா சபையும் கவனிச்சுட்டு தான் இருக்கு. இது சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது. அப்போ தேர்தலில் கண்ணாபின்னான்னு எதிரொலிக்கு அதனுடைய எதிரொலிப்பு தான் போன தடவை பார்த்த பஞ்சாப்ல பிஜேபி 2 தொகுதி கிடைக்கலாம்னு சொன்னேன். அதே தான் டெல்லியில நிலைமை. அதனால டெல்லியில வந்து 7 தொகுதியில இவங்க வந்து 3 தொகுதி கைப்பற்றலாமா? கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் லாம் தான் கைப்பற்றலாம். 3 தொகுதிகள் அதிகப்பட்டு. அடுத்தது நம்ம மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல் கட்ட கருத்து கணிப்பு நம்ம சர்வே வெளியிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து 2வது கட்ட கருத்து கணிப்பு நடந்துட்டு இருக்கு. இது வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு கள சூழ்நிலை என்ன இருக்கு, என்ன பரபரப்பான சூழ்நிலை இருக்கு, யார் ஜெயிப்பாங்கிறத வந்து இறுதிக்கட்ட கருத்து கணிப்புல ரொம்ப தெளிவா. அடுத்தது வந்து டையூடாமன்ல 2 தொகுதி. ஆமா சார். அதுல பாஜக அங்க பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, கொடி பறக்குது, கொடி கம்பம் இருக்கு. பட் பிறகு வாக்கு வங்கியில் அங்க ஒண்ணும் கிடையாது. அதனால பிஜேபிக்கு 2 தொகுதியில 0 நடக்கும். அடுத்தது அருணாச்சலத்துல 2 பாராளுமன்ற தொகுதிகள். அதுக்கு பாஜகவுக்கு அங்க வாய்ப்பு இருக்கா? பாஜக தான் அங்க ஆளுங்கட்சியா இருக்குது. சைனாக்காரன் உள்ள நுழைஞ்சிட்டான் இல்லையா? கிழக்கு அருணாச்சல பிரதேசத்துல அவன் வந்து பேரிய வச்சுட்டான் மேப்ல.
நம்ம வச்ச பேரெல்லாம் தூக்கிட்டு வேற பேரெல்லாம் வச்சுட்டான். இந்திய அளவுல பிஜேபிக்கு மிகப்பெரிய கௌரவ குறைவு ஏற்படுத்திருக்குது. அதனால வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால வந்து 2 தொகுதியில ஒரு தொகுதியை பிஜேபி கைப்பற்றுறதுக்கான சூழ்நிலை. அடுத்தது வந்து உத்தரகாண்ட்ல வந்து 5 பாராளுமன்ற தொகுதி. அதுல பாஜகவுக்கு எத்தனை வாய்ப்பு? 5 பாராளுமன்ற தொகுதி இருக்கு. ஆளுங்கட்சியாக பிஜேபி தான் இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த டிவோஷனல் பெல்ட் அது உத்தரகாண்ட். அதனால வந்து 5 தொகுதியுமே பிஜேபி ஸ்வைப் பண்றதுக்கான வாய்ப்பு. பக்தி மதத்தை வச்சு ஆமா, ராமர் கோவில் கட்டினது எல்லாம் உத்தரகாண்ட் எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும். அதனால 5 தொகுதியுமே பிஜேபி தான். அடுத்தது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் வந்து ஒரு தொகுதி பாராளுமன்ற தொகுதி, பூஜ்ஜியம் தான், கிடைக்காது. எதிர்கட்சிக்கு தான் வரும், பிஜேபி கிடைக்காது. அடுத்தது முக்கியமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். அங்க வந்து மொத்தம் வந்து லடாக்கை சேர்த்து 6 தொகுதிகள். அதுல பாஜகவுக்கு வாய்ப்பு வந்து ஒரு தொகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில 370 ஆர்டிகல் நீக்கப்படும் இருக்காங்க, மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிவிப்பு ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன்ல 100% எதிரொலி. அதனால வந்து பிஜேபி ஸ்ரீநகர்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு தொகுதி மட்டும் கேட்பாங்க. 6ல ஒரு தொகுதி ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபிக்கு ஒரு தொகுதி. அடுத்தது வந்து லட்சத்தீவு ஒரு தொகுதி, அது பூஜ்ஜியம். அங்க பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா, அவங்க பண்ண வேலை நிறைய. அடுத்தது வந்து சிக்கிம், அங்கேயும் ஒரே ஒரு தொகுதி பாராளுமன்ற தொகுதி. அதுல வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை, அதுவும் போயிடும். வடகிழக்கு மாநிலங்கள் பூரா வந்து பிஜேபிக்கு பெரும் பின்னடைவு. அடுத்தது மத்திய பிரதேஷ் 29 பாராளுமன்ற தொகுதிகள். ஆமா, இந்த தடவை பிஜேபி மத்திய பிரதேச ஆளுங்கட்சியா இருக்கு. இப்போ நடந்த சட்டசபை தேர்தலில் மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதனால வந்து அவங்களுடைய அலை அங்க பலமா இருக்கும். எதிர்கட்சியா வந்து பெருசா வந்து சோபிக்கல. சட்டசபை எலெக்ஷன்லேயே காங்கிரஸ் ஆலை ஜெயிக்க முடியல. அதனால 29 தொகுதியில அதிகபட்சமா 24 தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி மத்திய பிரதேசத்துல கைப்பற்றக்கூடிய சூழல் நிலவும். ஆமா, இப்போ 29ல பெரும்பான்மையா 24 அவங்க. ஆமா, பிஜேபி தான். அடுத்தது சத்தீஸ்கர்ல 11 பாராளுமன்ற தொகுதிகள். ஆமா சார். அதுல எத்தனைக்கு வாய்ப்பு? 11 பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அங்க வந்து அதிகபட்சமா வந்து ஒரு 7 தொகுதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து இமாச்சல் பிரதேஷ்ல 4 பாராளுமன்ற தொகுதிகள். ஆமா சார். அதுல பாஜகவுக்கு எத்தனை வாய்ப்பு? 4 தொகுதியில 4 கிடைக்கிறது வாய்ப்பு இல்ல. 2 தொகுதி அதிகபட்சமா கிடைக்கிறதுக்கு பிஜேபிக்கு 2 தொகுதி கிடைக்கும் இமாச்சல பிரதேச பொறுத்த வரைக்கும். அங்க வந்து காங்கிரஸ் ஆளுங்கட்சி, அதே மாரி அவங்க 2 தொகுதி ஜெயிப்பாங்க. ஆனா அரசியல் குழப்பங்கள்லாம் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி தக்க வச்சுக்கிச்சு. 2 வந்துடும் சொல்றீங்க? ஆமா. அடுத்தது வந்து மேகாலயால 2 பாராளுமன்ற தொகுதிகள். நீங்க வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை சார். அதனால 2மே கிடைக்காது, பூஜ்ஜியம் தான். மேகாலயா பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு தொகுதி கிடைக்கும். அப்ப அதே மாதிரி தான் மிசோராம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு தொகுதி. அங்கேயும் பிஜேபி வராது. அது வந்து நாகாலாந்து, அங்கேயும் பிஜேபி வராது. அடுத்தது முக்கியமான மாநிலம், 543 பாராளுமன்ற தொகுதிகள்ல அதிக தொகுதிகளை வச்சிருக்க உத்தரப்பிரதேசத்துல சமீபத்தில் தான் ராமர் கோவில் கட்டினாங்க பாஜக. ஆமா. அடுத்தது வந்து மோடி அந்த மாநிலத்தில் தான் போட்டிடுறாரு. இன்னொன்னு வந்து அகிலேஷ் யாதவோடைய கூட்டணி அவங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர், அவருக்கு எப்படியான இமேஜ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொன்னா நல்லா இருக்கும். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் அங்க வந்து தோல்வியோ குறைந்தபட்ச தொகுதிகளையோ கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை பிஜேபிக்கு இல்லை. அவங்க வந்து அதிகமா முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியாவோட பிரதமராக வரக்கூடிய ஒருவர் அங்க அந்த மாநிலத்துல தான் எம்பியா நிக்கணுங்கிறதுக்காக தான் குஜராத்தை சேர்ந்த நம்முடைய பிரதமர் மோடி போய் அங்க நிக்க வாரணாசி. இது பிரதமர் போட்டியிடுற தொகுதிங்கிறதுனால, அந்த மாநிலங்கிறதுனால அவங்க முன் களப்பணியில செய்வாங்க. யோகி ஆதித்யநாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து பயங்கர களப்பணி. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவர் வந்து மிகப்பெரிய இந்துத்துவவாதி. அதுக்காக இறங்கி அடிப்பார். அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவத்துக்கு விசுவாசமா களப்பணியில் அவர் இருக்கார். நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணி பிஜேபிக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்க. இந்த மாயாவதி இந்த கூட்டணியில வந்திருந்தால்
ஓரளவுக்கு பிஜேபி சரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச தொகுதிகளை காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ், மாயாவதி கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க, பிஜேபி கூட்டணிக்கு வராம பிஜேபிக்கு சாதகமா, அதாவது தலித் வாக்கு வங்கியையும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகளையும் பிரிக்கிறாங்க. இது அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் சாதகத்தை ஏற்படுத்துமான பாதகத்தை ஏற்படுத்தும். ஆனா அவங்க நினைக்கிற அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துமான ஏற்படுத்தாது. அதனால தொகுதி பங்கீட்டு என்பது கூட அகிலேஷ் யாதவ் காங்கிரஸுக்கு அவங்க கேட்ட தொகுதிகளை ரொம்ப பெரிய மனசு பண்ணி தான் விட்டு கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் ஒரு தப்பு பண்ணிடுச்சு. சென்ற முறை ரேபரேலி தொகுதியில போட்டியிட சோனியா காந்தி போட்டியிடல, அவங்க சமீபத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிட்டாங்க. ரெண்டாவது, இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளரா களத்தில் பிரச்சாரத்துல மக்களால் பேசப்படுகிறது, ஆனா அனௌன்ஸ் பண்ணல. ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் நிக்கல, போன தடவை தோத்துட்டாரு அவரு. ஆனா இந்த தடவை நின்று இருக்கணும், பயந்து போய் வயநாடு ஓடிட்டாருங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்க இருக்கு. இதெல்லாம் அந்த இந்தியா கூட்டணி அங்க பின்னடைவு தரும். ஆனா அகிலேஷ் யாதவனுடைய ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது காங்கிரஸை கைப்பிடிச்சு கரையேற்றும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவு தொகுதிகள் அந்த கூட்டணி கிடைக்காது. பிஜேபி 80 தொகுதியில் 60 தொகுதி சாலிடா அடிப்பாங்க.